Hello, friend. இன்றைக்கி நம்ம கரையான் நம்மளுடைய கபோர்ட்லாம் சமயத்தில் ஏறிடும், மர பீரோலாம் ஏறிடும். அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்பு சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள், ஓகே? கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டு முறைப்படி செய்கிறதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடைசி ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கெமிக்கல் உள்ளதும் சொல்லியிருக்கேன், கடையில் வாங்குறதும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பார்த்துருங்க. ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டில் கரையான் தொல்லை இருக்காது, நம்ம பொருள் பாதுகாக்கப்படும், ஓகே? வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கபோர்டு உள்ளுக்கு மேலே உள்ள கபோர்டு, மேலே உள்ள கதவு, அது உள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இது அப்படியே அரிச்சிருச்சு. அது திறந்தாலே கப்புன்னு ஒரு மாதிரியான ஒரு வாடை வரும், அப்படியே பூச்சியோட வாடை மாதிரியே வரும். அப்போவே கண்டுபிடிச்சிட வேண்டியதை. நம்ம தரையாக இருந்தாலும் கீழே இருந்து அப்படியே வரும், மணலாக இருக்கும், அதை கண்டுபிடிச்சிடலாம். மேலே அப்படியே அரிச்சிருக்கு பாருங்க. இது அரிக்க விடலை. நாங்கள் வீட்டுக்காரவங்க என்ன செஞ்சாங்க, இதை செஞ்சுட்டாங்க. அதோட இந்த மாதிரி கதவுலாம் என்ன செய்யும், லேசாக அப்படியே பரவுற மாதிரி லேசாக அப்படியே மணலாகவே இருக்கும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கதவுலாம் அந்த கேபினெட் கதவெல்லாம் தொடக்கையில் நம்மளுக்கு தெரியும் என்ன மணலாக இருக்குன்னு பார்த்தாலே நீங்கள் சந்தேகப்பட்டுறணும். சரி, கரையான் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அதுக்குள்ளே இதை எடுத்துடணும். நம்மளுக்கு கதவுல ஃபுல்லாக எல்லாத்தையும் வீணாக்கி விட்டுரும், நிலையும் அப்படித்தான் வீணாக்கி விட்டுரும், கதவுகளையும் வீணாக்கி விட்டுரும் இந்த கரையான், ஓகே? அதுக்கு மொதல் டிப்பு என்ன பார்க்கலான்டா, வேப்பெண்ணெய். நம்ம இது கடையில் வாங்கின வேப்பெண்ணெய் தான், நான் சொந்தமாலாம் செய்யலை, கடையில் வாங்கின வேப்பெண்ணெய். நீங்கள் சொந்தமாக செய்கிறனால செஞ்சு வச்சுக்கிறோங்க. கடையில் வாங்கின வேப்பெண்ணெயை நல்லா ஒரு நல்லா குளிக்கரண்டி நிறையா ஊற்றிக்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிறங்க. ஊற்றிக்கிட்டு சின்ன ஒரு காட்டன் துணி எடுத்து அதை நனைச்சி நீங்கள் அந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி விட்ருங்க. எல்லா கபோர்டு கதவு உள்புறமும் தொடச்சி விட்ருங்களேன். அப்போ உங்களுக்கு அந்த கரையான் லாவாது, அந்த கதவை நீங்கள் பாதுகாக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. இந்த மாதிரி நல்லா தொட்டு நல்லா எல்லா கபோர்டு கதவுகளையும் நீங்கள் தொடச்சி விட்ருங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி விட்றலாம். அது இன்னும் நல்லது. சுத்தமாக தொடச்சிட்டு நல்லது. ஏன்னா நம்ம தண்ணி வச்சு துடைக்கும் போது நம்மளுக்கு அந்த துணியெல்லாம் அப்படியே மணலாக தெரியும், அப்போவே கண்டுபிடிச்சிடணும் நம்ம. இந்த மாதிரி சில இது அறிகுறியை கண்டுபிடிச்சிட்டாலே உங்கள் வீட்டில் கரையான் உங்கள் பொருளை வீணாக்கிற டயத்தில் நீங்கள் காப்பாற்றிடலாம், அவ்வளோதான். சில நேரத்தில் அது இருக்கிறதே தெரியாது நம்மளுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும், சில கரையான்கள் இருக்கும். அப்புறம் இன்னொன்று ஊழாவை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கரையான்லேயே கருப்பாக இருக்கும், அதுவும் அப்படித்தான். அது நம்ம இந்த ஏரியாவில் இல்லை, இந்த ஏரியாவில் வெள்ளைக்கரையான் மட்டும்தான் இருக்குது, அந்த கருப்பாக இருக்கிறது இல்லை. அதுவும் கதவுலையெல்லாம் வீணாக்கி விட்டு போகிறோம். ஊரில் நம்ம வீட்டில் ஏறி ஒரு கதவே வீணாக்கிருச்சு, எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, அந்தளவுக்கு வீணாக்கிருச்சு. அது அந்த மாதிரி இருக்குது. அது கரையான் இல்லாத கருப்பாக இருக்குது. அது கருப்பு கரையானா என்னமோ எனக்கு தெரியலை. எங்கள் அம்மா அதுக்கு வேறு ஒரு பேர் சொன்னாங்க, அதுவும் கரையான் வகை சார்ந்ததுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல இருக்குதோ எல்லா கதவுமே நீங்கள் கிச்சன் கேபினெட் கதவு மரக்கதவாக இருந்தால் நீங்கள் மரப்பொருளாக இருந்தால் இதில் தடவிக்கிறங்களா. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம இதை தடவை இன்னொரு இடத்துல லாவிடும், அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையுமே இதை தடவிக்கிறங்க. முடிஞ்சாலும் இந்த மாதிரி கரையான் இருக்கிற வீட்டுகளில் நீங்கள் கொஞ்சம் அலுமினிய கிச்சனு கேபினெட் கதவு அந்த மாதிரி போட்டுக்கரலாம், இல்லைன்னா இத்தாலிய கிச்சன் அந்த மாதிரி போட்டுக்கரலாம், பிளாஸ்டிக்கில் போட்டுக்கரலாம். அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன்னா நல்லது. மரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அந்த கரையான் இருக்கிற ஏரியா நாடி இது ஒரு சிரமம் நம்மளுக்கு. நம்ம பொருளை அப்படியே வீணாக்கி விட்டுரும். இப்போ வரப்பாம்பூச்சி, பள்ளி அது கூட நம்மளுக்கு எந்த பொருளையும் வீணாக்காது, ஆனால் இது வீணாக்கி விட்டுப்புறோம். அதனால் கவனமாக இருந்துக்கிறணும், ஓகே? டிப் நம்பர் 2, இது நம்மளுக்கு எந்த இடத்துல கரையான் இருக்குன்னு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் தொளிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரையான் அப்படி அப்படியே நாளாக போயிடும். வினிகர் அந்த ஓவாமையை உண்டு பண்ணும். எலுமிச்சை சாறு 1 கரண்டி, வினிகர் 2 கரண்டி ஊற்றி ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றுங்க. இந்த அளவுக்கு 100 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இதை விட கூடுதலான இடத்துல நீங்கள் ஊற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிறணும். ஊற்றி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடலாம், தொளிச்சு விடலாம், அந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம், ஓகே? ஸ்ப்ரேயும் பண்ணலாம், நீங்கள் தொளிச்சு விடலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் ஊற்றி கூட விடலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கரையான் இருக்கிறது தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஊற்றி விடலாம். இது நிலைகள் நாடிலாம் கரையான் உற்பத்தி ஆகாமல, அதுக்கெலாம் நீங்கள் இதை தொளிச்சு விடலாம். அப்போ நிலையில் உற்பத்தி பண்ணுற கரையான் உங்களுக்கு டப்புன்னு இது பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு 6 ஓட்டை உள்ள மூடி எடுத்துக்கிட்டு இந்த கீழே கரையான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஊற்றி விட்டுறணும். அப்போ உங்களுக்கு அது அந்த கரையான் உற்பத்தி ஆகிறது வராது. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவை ஒரு தடவை செஞ்சீங்கனாலே நீங்கள் கரையான் உங்கள் வீட்டில் வராது. ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு விட்டீங்கன்னா முடியாதுப்பா. இது தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் இதையே செய்யணும், வாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரையான் போகும். கெமிக்கல் மருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்னென்ன கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், சரியா? ஒரு சில நேரத்தில் கம்போஸ்ட் உள்ளுக்கெல்லாம் நம்மளுக்கு கரையான் இருக்கும், அந்த இடத்துல இந்த மாதிரி தொளிச்சு விட்ருங்க. இல்லை தூள் உப்பு இருந்தாலும் நீங்கள் தூவி விடுங்களேன், அது ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த ஓரத்துலலாம் நம்மளுக்கு கரையான் இருந்து என்ன செய்யும், அப்படியே இந்த பக்கம் ஷிஃப்டாகி என்ன செய்யும், உள்ளுக்குள்ளே மரம் அலமாரி வச்சோம்னா அதில் லாவிடுவாங்க. அதெல்லாம் கவனமாக இருக்கணும்.
இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் நம்ம பொருளை காப்பாற்ற முடியும். கரையான்கிட்ட இருந்து நம்ம பொருளை காப்பாற்றுறது பெரிய ஒரு ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கிராம்பு, இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி அளவுக்கு கிராம்பு இந்த அளவுக்கு உள்ளது 4 மடங்கு எடுத்துக்கிறணும். அப்போ 2 கரண்டி நீங்கள் கிராம்பு எடுத்துக்கிறணும். எடுத்து என்ன செய்யுங்க, மிக்சியில் வந்து நல்லா தூள் பண்ணிக்கிறங்க. ஒரு 2 சுற்று சுற்றினாலே உங்களுக்கு நல்லா தூளாக. இதெல்லாம் காரத்தன்மை உள்ளது. இது வந்து நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி, கரையான், மூட்டைப்பூச்சி எல்லாத்துக்குமே இது வந்து சரியாக வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து கரையானுக்குள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் வந்து கரப்பாம்பூச்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம், இல்லை பஞ்சில் தொட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் பல்லிக்கு நீங்கள் செய்யலாம், எல்லாத்துக்குமே செய்யலாம். ஓகே, மூட்டைப்பூச்சி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். உங்கள் வீட்டில் மூட்டைப்பூச்சிலாம் அதிகமாக இருந்தால் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம், இந்த கிராம்பு. அப்புறம் செடிகள் உங்களுக்கு பூச்சி தொல்லையாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு போடக்கூடாது. ஒரு 10 கிராம்பை வந்து நல்லா இடித்து அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். உங்கள் செடிகள் பூச்சி தொல்லையாக இருந்தால் போயிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பாட்டிலில் ஓட்ட போட்டுக்கிட்டு இது பண்ணலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸ்ப்ரே மட்டும் இல்லை ஒர்க்காக மட்டும் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிறேன். நீங்கள் பள்ளி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை, மூட்டைப்பூச்சி, மெத்தையிலலாம் ஓரத்தில் மூட்டைப்பூச்சி இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கீழே வந்து கரையான் உற்பத்தி ஆகும். ஏற்கனவே தொடச்சி இந்த மாதிரி உள்ள டிப்பு இதெல்லாம் செஞ்சாச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு உற்பத்தி ஆகும். அது வந்து ஆனால் நம்ம கபோர்டை வந்து காப்பாற்றியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அடிக்கடி தொடச்சிக்கிட்டு இருக்கனால நம்ம கவனித்து செஞ்சாச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கரையான் உற்பத்தி ஆச்சு நம்ம கபோர்டு உள்ளுக்கு. ஓகே, நம்ம கிச்சனில். அதுக்கப்புறம் உப்பு. இது ரொம்ப சிம்பிளானதானா, ஏன்னா வீட்டுக்குள்ளே இதை நம்ம தூவ முடியாது. வெளியில் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல கரையான் இருக்குது நம்மளுக்கு தெரியும்ல, அந்த இடத்துல தூவி விடலாம். இது நான் உங்களுக்கு காட்டுறது கொஞ்சோன்னு தான் காட்டுறேன். நாங்கள் என்ன செய்வோம், ஒரு மூட்டை வாங்கிடுவோம். 50 கிலோ கல் உப்பு வாங்கி எல்லா இடமும் வீட்டை சுற்றி தூவி விட்டுறது கல் உப்பை. அப்போ நம்மளுக்கு இந்த கரையான் வந்து கொஞ்ச நாளைக்கு வராதில்ல, வீட்டுக்குள்ளே பரவாது. அப்புறம் இந்த மாதிரியே 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி தூவி விடுவோம். அந்த மாதிரி மரத்துக்கு எல்லாம் போட்டு விடணும். அந்த உப்பு தூவுறனால விஷப்பூச்சியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுப்பா. சரியா, அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. வந்து கெமிக்கல் மருந்தும் உங்களுக்கு என்ன மருந்து நான் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது மரத்துக்கு தூறு கூட நீங்கள் கலந்து ஊற்றலாம். ஒரு மரத்துக்கு கீழே தூர் வைக்கிறேன். நம்ம எப்படி பார்த்தாலும் 1 கிலோவுக்கு தக்கன உள்ள கல் உப்பு நம்ம தூரில் எல்லாம் போடும். இல்லைன்னா மரத்தையே சாய்ச்சிருது. ஒரு மரம் வளர என்ன பாடு, ஆனால் ஒரு மரத்தையே சாய்ச்சிருது. இதான்ப்பா கெமிக்கல் மருந்து. சின்ன பட்டல் 10 வெள்ளி, பெரிய பட்டல் 20 வெள்ளிக்கு ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம். வாங்கி ஒரு மூடியில் வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியை கலந்து மரத்துக்கு கீழே ஊற்றலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கரையாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ரொம்ப கரையாக இருந்தால் திக்காக ஒரு இடத்துல அப்படியே ஊற்றி விடலாம். உங்களுக்கு நிலையல் ஓரத்துலலாம் நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு கரையெல்லாம் இருந்தால் அப்படியே புழுன்னு உங்களுக்கு கொட்டிடும். ஓகேயா, கண்டிப்பாக செஞ்சுக்கிறங்க. இந்த கெமிக்கல் மருந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்ன சரியான வாடையாக இருக்கும். மாஸ்க்கு கண்டிப்பாக போட்டுக்கிறணும். ஆனால் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இந்த கரையானுக்கு இது. ஓகேயா, நம்ம வந்து வீடு ரெனோவேஷன் பண்ணையிலே வீட்டுக்கு எல்லாம் ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டோம். ஒரு அடிக்கு ஒரு ஓட்டை போட்டு அடிச்சு விட்டோம். அப்படி இருந்து நம்மளுக்கு கரையான் வரத்தப்பா செய்யுது, அப்பப்போ வரத்தான் செய்யுது. நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். நீங்கள் வீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரையான் மருந்தை வந்து நீங்கள் நல்லா தரைக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டை கட்டுங்களேன். அப்போ உங்களுக்கு கரையான் தொல்லை இருக்காது. இந்த மாதிரி கூட இருக்குதுப்பா. இப்போ வாசனை பொருள் கலந்த ஒரு ஸ்ப்ரே மாதிரிலாம் இருக்குது. நம்ம செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம்ல, அந்த இதை நீங்கள் கரையானுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் நான் ஆன்லைனில் செக் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு தந்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த மாதிரி கரையான் ஒழிப்போல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சும் செய்யலாம். கெமிக்கல் பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. கெமிக்கல் பொருள் நான் சொன்ன அந்த பொருள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூடிக்கு 1 லிட்டர் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். செடிகளுக்கு தூரில் ஊற்றலாம். இந்த பதிவு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுண்டா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். கரையான் தொல்லைக்கு இந்த மாதிரி உள்ள இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் கரையான் வராது. நம்ம பொருளை நம்ம பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் பதில் சந்திக்கலாமா? பை, see you.